இன்றைக்கி அதிகமான நார்ச்சத்து நிறைந்த வேர்க்கடலை பொடி தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ அளவு வேர்க்கடலையை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பித்து இந்த தோலெல்லாம் நல்லா இந்த மாதிரி டார்க் கலராக மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் பொடி டேஸ்ட் நல்லாயிருக்கும். எடுத்து ஆற வச்சுட்டு அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்திட்டு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மணம் வந்து கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து 2 மினிட்ஸ் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் காரத்துக்கு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 15 கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு புளி சேர்த்திட்டு லைட்டாக சூடானது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா ஆறுனது ஃபஸ்ட் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்திட்டு லைட்டாக மட்டும் அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி வேர்க்கடலையில் எண்ணெய் பசை வரும். லைட்டாக அரைச்சிட்டு இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் நெய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.